ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அரசு புறம்போக்கு என்று சொல்லப்பட்ட டவுன் சர்வே நம்பர் TS நம்பர் 2/3 1 ஏக்கர் 66 சென்ட் உள்ள நிலத்தை கடந்த 6/7/2026 அன்று பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான பூமியை கிரயம் செலுத்தி கொடுத்த அதே சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் அவர்கள் ஒரு போலியான செட்டில்மெண்ட் ஆவணத்தை தயாரித்து ரவிச்சந்திரன் என்பவர் தன்னுடைய மகன் மனோஜ்குமாருக்கு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி கொடுத்துட்டார். அதனுடைய ஆவண எண் 1437/2026. இதில் சார்பதிவாளர் செட்டில்மெண்ட் ஆவணத்தை தயாரித்த ரவிச்சந்திரனுக்கு அந்த சொத்து எப்படி வந்தது, அவருடைய பெயரில் பட்டா உள்ளதா, எதையும் பொருட்படுத்தாமல் வருவாய்த்துறை ஆவணங்களில் அரசு புறம்போக்கு என்று தெரிந்தும் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை பதிவு செய்து கொடுத்துட்டார். அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தினுடைய அடுத்த ஆவணமாகவே ஆவண எண் 1438/2026 அன்றைய அதே தேதியில் அடுத்த ஆவண எண்ணாக அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் இருந்து ஒரு கிரய உடன்படிக்கை ஆவணம் இதே ஜஸ்டின் மணிகண்டன் அவர்கள் பதிவு செய்து கொடுத்துட்டார். இந்த 2 ஆவணங்களுமே போலியான ஆவணங்களாகும். ஆகவே அரசு உடனடியாக தலையிட்டு அன்றைய தேதியில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் அனைத்தினையும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பழனி கோயில் நிலத்தை நீதிமன்றம் அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை ரத்து செய்தது போல அதில் போலியான ஆவணங்களை கண்டறிந்து பதிவுத்துறை அனைத்து பதிவுகளையும் அன்றைய தேதியில் நடைபெற்ற அனைத்து பதிவுகளையும் ரத்து செய்து கொடுக்கும்படி பணிவுடன் வேண்டுகிறேன். அரசு புறம்போக்கு என்று சொல்லப்பட்ட டவுன் சர்வே நம்பர் TS நம்பர் 2/3 1 ஏக்கர் 66 சென்ட் உள்ள நிலத்தை கடந்த 6/7/2026 அன்று பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான பூமியை கிரயம் செலுத்தி கொடுத்த அதே சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் அவர்கள் ஒரு போலியான செட்டில்மெண்ட் ஆவணத்தை தயாரித்து ரவிச்சந்திரன் என்பவர் தன்னுடைய மகன் மனோஜ்குமாருக்கு செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி கொடுத்துட்டார். அதனுடைய ஆவண எண் 1437/2026. இதில் சார்பதிவாளர் செட்டில்மெண்ட் ஆவணத்தை தயாரித்த ரவிச்சந்திரனுக்கு அந்த சொத்து எப்படி வந்தது, அவருடைய பெயரில் பட்டா உள்ளதா, எதையும் பொருட்படுத்தாமல் வருவாய்த்துறை ஆவணங்களில் அரசு புறம்போக்கு என்று தெரிந்தும் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை பதிவு செய்து கொடுத்துட்டார். அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தினுடைய அடுத்த ஆவணமாகவே ஆவண எண் 1438/2026 அன்றைய அதே தேதியில் அடுத்த ஆவண எண்ணாக அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் இருந்து ஒரு கிரய உடன்படிக்கை ஆவணம் இதே ஜஸ்டின் மணிகண்டன் அவர்கள் பதிவு செய்து கொடுத்துட்டார். இந்த 2 ஆவணங்களுமே போலியான ஆவணங்களாகும். ஆகவே அரசு உடனடியாக தலையிட்டு அன்றைய தேதியில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் அனைத்தினையும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பழனி கோயில் நிலத்தை நீதிமன்றம் அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை ரத்து செய்தது போல அதில் போலியான ஆவணங்களை கண்டறிந்து பதிவுத்துறை அனைத்து பதிவுகளையும் அன்றைய தேதியில் நடைபெற்ற அனைத்து பதிவுகளையும் ரத்து செய்து கொடுக்கும்படி பணிவுடன் வேண்டுகிறேன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.